ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த கோழி பண்ணையை பற்றி. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம அத்தா வந்து கோழி பண்ணை போட்டிருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நிறைய சேலஞ்செலாம் இருக்குங்க. கோழி பண்ணை வைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதில் லாபம் நிறையா இருக்குது. ஆனால் அதோட பராமரிப்பு வந்து ரொம்ப கஷ்டம். அதை நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. கோழி பண்ணை இதுதான் எங்கள் அத்தானோட கோழி பண்ணை. இப்போ தான் வந்து குஞ்சு விட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய கோழி பண்ணை. இது அவங்க அந்த டைம் வைக்கும்போது வந்து 9 lakhs செலவாச்சு. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து நிறையா சலுகைலாம் கொடுத்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதே சேம் செட்டப்பில் வைக்கணும்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 18 lakhs rupees வர ஆமாம் அப்படின்னாங்க. மற்றல அப்படியே உங்களுக்கு டபுள் ஆகிடுச்சிங்க. 9 lakhsலேருந்து அப்படியே 18 lakhs சொல்லப்போனால் ரொம்ப டபுள் அந்த மாதிரி தான் சொல்லலாம். இதை வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்து குஞ்சில் வந்து விட்டுருப்பாங்க. இது வந்து 4 நாளுக்குள்ள குஞ்சு. ஸோ இதுக்கு என்னென்ன அவங்க கொடுக்குறாங்கன்னா குஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இறை, இந்த மாதிரி இறை வந்து ஒரு கோனி கொடுத்துருவாங்கங்க. நான் காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு. இது வந்து தண்ணி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இதில் வந்து தண்ணி நிறச்சி அதில் வைக்கிறதுக்காண்டி. இந்த கோழி வந்து 5 daysக்குள்ள கோழிங்க. இந்த மாதிரி இறைகள்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இறை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம் இதில் அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. டேரெக்டாக கேட்க முடியாது, அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோலேயே நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் லிங்க் நான் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நான் ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன், இது எப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. யாருக்கும் தேவைன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே இது கூட சலுகைலாம் கொடுக்குதுங்க. உங்களுக்கு இடம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கோழி பண்ணை வைக்கிறீங்க அது எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தருது. மோடி ஸ்கீம் உண்டு, வேறு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்கீம் நிறையா உண்டு. ஸோ அதிலலாம் உங்களுக்கு உண்டு காய்ஸ். ஸோ வாங்க கேட்போம் வேறு என்னெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் தராங்கன்ட்டு. ஆனால் ஆல்ரெடி தண்ணி இருக்குல்ல அதில்? சரி சரி, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வைக்கணும் என்ன? நம்மளே மாயம்பா அழுக்காவனா குடிக்காது. அப்படியா? இருந்தால் அம்புடும் புட்டு தான் குடிக்கும். நல்ல தண்ணி வைக்கணும் என்ன? இதெல்லாம் அவனால கொடுப்பானுங்களா இல்லை நம்ம தான் வாங்கி ஆகணுமா? எல்லாம் நம்ம தான் வாங்கணும். அந்த தண்ணி டப்பா இது எல்லாமே என்ன? வெறும் அவன் இற மட்டும் தருவானு வரும். கொஞ்சம் தருவோம். இந்த கோணியில் இருக்கிறது எல்லாம் தருவானே? எத்தனை 45 நாளா? 35 நாளில் இதாயிரும்ண்ணா. கோழி பண்ணை வச்சுட்டு வேணா இருக்கலாம். சனி ஞாயிறு வேலை செய்யணுமே. எங்களுக்கு சனி ஞாயிறு வேலையை செய்யக்கூடாது. அந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள். இது நம்ம நினைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வேலை ரொம்ப கஷ்டம். அதான் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தோணுது அப்படியே நம்ம நினைக்கும் 2 லட்சம் ஒரு வேற அப்படி இருக்கும்போது எப்படி இதை பண்ண முடியும்? எல்லாராலையும் முடியாது. அன்னைக்கு குஞ்சு வந்த அன்னைக்குலாம் 4:30. வேற 4:30 பிறகு இங்கே படுக்க வேற தூங்கமே இருக்காது. 10 நாளைக்கு தூங்க முடியாது. கொஞ்சம் பெருசான பிறகு பிரச்சனை இல்லையோ? அப்படின்னா நாங்கள் இந்த லைனில் தண்ணி விட்டுருவோம். சரி சரி, மேலேருந்து விட்டுருவீங்க. இது ஓட்டுக்கு மேலே இந்த மாதிரியா கட்டியிருக்கீங்க? இந்த நம்ம இது வைக்க போடுறோம்ல, அது அப்படியே போயிரும்ல ஆயிட்டாங்க. சரி 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 சரி. அந்த வச்சு கீழே நிற்கணும். இது வைக்கையில தான் பெருசாகுது என்ன?
இது ஒன்று மட்டும் கலர் வேற மாதிரி இருக்கு. கருங்கச்சி. அந்த அதில் ஒன்று செத்து போயிட்டா உயிர் கிடக்கு. அப்பல யாரா ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? அதெல்லாம் முடிச்சிட்டா? அப்படியா? இதுலலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டா? பட் தின்னு தான் முடிச்சிருக்கேண்ணா. எவ்வளோத்து முடிஞ்சிருக்கு? நேற்று வச்சதுண்ணே ஒரே நாளில் எவ்வளோ தின்னுட்டேன். அது திறந்து போட்டது அவன் தானே. ஆனால் அதுக்கு பிரச்சனை இதாக இல்லைண்ணா, நம்மகிட்ட தான் வரும். ஓகே. 400 குச்சி அந்த நாய் ஃபுல்லாக கடிச்சு சும்மா கடிச்சு போட்டு அதுக்கு பைசா நம்ம தான் கட்டி ஆகணும். கழிச்சுக்கிடுவோம். ஒரு கோழிக்கு என்ன ரேட்டு போடணும்? இப்படி சப்போஸ் நமக்கு செத்து போயிட்டுனா அன்னைக்கு கறி என்ன ரேட்டோ அதை கழிச்சுக்கிறோம். ஐயோப்பா, அப்படின்னா 100 ரூபா இருந்தால் 100 ரூபா கழிச்சு தான் மிச்சம் தருவோம். அட பாய். இது வந்து எதுக்குன்னா வச்சுக்கோங்க கைஸ், அந்த கோழியோட அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணதுக்காண்டி இந்த மாதிரி கருக்கட்டையில் வந்து இவங்க போடுவாங்க. அந்த பானையில் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. பானை உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணதுக்காண்டி பானை இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பானையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோழியோட ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்காண்டி வச்சுருக்காங்க. இது வந்து கோழியோட இறைகள். இது நேற்று வச்சது அவ்வளோ ஃபுல்லாக தின்றுருக்கு பாருங்கள். அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஓட்டர் இதில் வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியெல்லாம் இப்போ எடுத்து வந்து சுத்தம் பண்ணி புது தண்ணி நிறச்சிட்ருக்காங்க. பாருங்கள், இப்போ தண்ணி எப்படி வைப்பாங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி தாங்க தண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒயிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தண்ணி ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி. இதெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது நேற்று வச்ச தண்ணி, அதை இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிறப்புறம் இற வச்சுருக்காங்க. வேறு அந்த நடுவில் இருக்க அந்த பானை வந்து கறிக்கட்டை. ஒரு 15 நாள் வந்து ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குமா இவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணுமா. ஏன்னா குட்டிங்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப சேலஞ்சானதான். இது மாதிரி நிறையா குட்டிங்கெல்லாம் செத்தும் போயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது ஒன்று செத்து போயிருக்கு பாருங்கள். சரிதா? இது வந்து எப்படின்னா, அந்த கோழிங்களே குஞ்சுங்களே வந்து கீழே உள்ள அந்த குஞ்சு மேலே மிதித்து செத்துடும். பாருங்கள், இவ்வளோ குஞ்சு செத்து கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் நஷ்டம்தான். இதெல்லாம் அவங்ககிட்ட நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும். இந்த கோழி குஞ்சு விடுறவங்களுக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு கோழி ஆகிட்டுனா வச்சுக்கோங்களேன், ஒரு கோழி அவங்க கொடுத்த இப்போ 1000 கோழி கொடுத்துருக்காங்கன்னா அதோட கணக்கு நம்ம அந்த குழி செத்த கோழியெல்லாம் நம்ம காட்டணும். இன்கேஸ் நீங்கள் அதை எடுத்து இதில் ஏதோ ஒன்று எடுத்து சமைச்சிட்டீங்க இல்லை சாப்பிட்றீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கோழிக்கு கொடுக்கணுமா. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து 150 ருபீஸ் கேஜி கொடுத்துட்டு இருக்குதுன்னா அந்த 150 ருபீஸ் கேஜி வந்து நீங்கள் கொடுக்கணுமாங்க. அப்படி தான் இதுதான். ஸோ ரொம்ப இதான் கோழி பண்ண வைக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கோழி பண்ணை நம்ம தமிழ்நாட்டில் வைக்கணும்னா வச்சுக்கோங்களேன், நிறைய சலுகை நிறைய இதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையிலே கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டாலும் உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு, நம்ம இந்தியா கவர்மெண்ட்டேங்க இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல ஸ்கீம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஏதாவது இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கலாம் நிறைய ஸ்கீம் உண்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் பயனடையலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் வீடியோ பேர் உங்கள் நைஸ். பாய்.